அவரோட பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி we have to reflect Christ. நம்ம அவரோட வழியில் நடக்கணும். அவர் வழியில் நம்ம நடக்கணும் அப்படின்னாலே அதோட ஆப்போசிட் என்ன? டார்க்னஸ். ஸோ லைட் அண்ட் டார்க்னஸ், இட் இஸ் ஆல்வேஸ் அ கான்ட்ராஸ்ட் இல்லைங்களா? நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாகவும் இருந்து டார்க்னஸ்லேயும் நான் கொஞ்சம் இருப்பேன், நான் கொஞ்ச நேரம் இந்த உலகத்தில் கொஞ்சம் வேஷம் போட்டுட்டு வந்துடுறேன், எனக்கு என்னோட டிசைர்ஸும் கொஞ்சம் இது பண்ணிக்கணும், ஓகே சார் அதோ நான் வந்து மினிஸ்ட்ரியும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? யூ cannot serve two masters இல்லைங்களா? நான் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்வேன், பிசாசுக்கும் ஊழியம் செய்வேன்னா இட் டசன்ட் ஒர்க். ஏன்னா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து John 8:12 what he is telling. Then Jesus spoke to them again saying, I am the light of the world. He who follows me shall not walk in darkness but have the light of life. லைட் ஆஃப் லைஃப் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இட்டர்னல் லைஃப் தான் ஆண்டவர் வந்து குறிக்கிறாரு. அவர் ஆண்டவர் தெளிவாக என்ன சொல்லிட்டாரு? என்னை பின்பற்ற அப்படின்னா நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக தான் நீ